கண்டு பயப்படணும் ஒழிய பிசாசை கண்டு நீங்க இனிமேட்டு என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த வாக்குத்தத்த வசனம் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அதை கர்த்தர் செய்து முடிக்கிற வரைக்கும் ஒரு வாக்குத்த வசனத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டாருன்னா அது காரியத்தை செய்யாத அவர்கிட்ட என்ன பண்ணாதான் திரும்பியே போகாது. ஆகையினாலே ஆண்டவர் சொன்ன இந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து 3 வாக்குத்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த 3 வாக்குத்த வசனத்தை பிடிச்சு நாமளே வெற்றி பெற்றுக் கொள்வோமாக. அது எந்தவித சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டான்னா சொன்னதுதான் செய்வார். நம்ம அதே சொல்லிட்டோம். இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும். ஆசீர்வாதம் வர வரைக்கும் கர்த்தரை விடக்கூடாது. எப்படி யாக்கோபு விடிய போராடி அவன் எத்தனை இருந்த போது கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் போன ஆண்டு இருந்து. அப்ப அது எத்தனைக்கே கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார்னா நமக்கு அற்புதம் செய்வது கட்டாயம், நிச்சயம். அது எந்த வித சந்தேகமே நமக்கு வரக்கூடாது, எந்த வித யோசனையும் வரக்கூடாது. நம்ம கேட்கறது ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் கண்டிப்பா அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். அது எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஆகையினால நம்ம ஆண்டவர்கிட்ட உண்மையாய் இருந்தோமானா கர்த்தர் அந்த ஜெபத்தை கட்டாயம் கேட்டு பதிலை கொடுக்கிற தேவன் நம்ம ஆண்டவர். அது எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஆகையினால ஆண்டவர் சொன்ன 3 வாக்குத்தத்த வசனத்தினால நம்ம பிடிச்சு ஜெபிக்கும் போது வாதை நம்ம கூடாத்தை அணுகாதபடி கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்வாரு. எந்த பிசாசுடைய போராட்டம் எந்த கட்டுகளா இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே பொறுப்படுத்திக் கொள்வாரு. அதுக்குன்னு உங்களுக்கு சோதனை வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. சோதனை வரும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிருக்காரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்க நான் உலகத்தை ஜெயித்தேன்னுங்கிறார். ஆண்டவர் எப்படி ஜெயித்தாரு? வசனத்தை கொண்டு தான் ஜெயிச்சார். அதே மாதிரி நம்ம வசனத்தை கொண்டு என்ன பண்ண ஜெயிக்க வேண்டும். அதுக்குதான் இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு வாக்குத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நாம ஒரு வாக்குத்த வசனத்தை எடுத்து பிடிச்சு ஜெபம் பண்றது வேற, கர்த்தரே உங்களுக்கு ஒரு வாக்குத்த வசனத்தை கொடுக்கிறது வேற. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தா அது வல்லமை அதிகமா இருக்கா, அதுல கட்டாயமா விடுதலை கண்டிப்பா கொடுப்பா உண்டு. ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. இங்க பரிசுத்தம் இருக்கிறார், கண்டிப்பா விடுதலை உண்டு. ஆகையினால இந்த வாக்குத்த வசனத்தை பிடிச்சு விசுவாசத்தினால் நடக்கிற அடையாளங்கள் நம்ம நாமத்தால விசுவாசத்தை துரத்துற அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரருக்கு தான் கொடுத்தாருல, யாரா இருந்தாலும் சரி ஞானஸ்தானம் விசுவாசம் பெற்றுக்கொண்டியா உனக்கு அப்பவே முத்திரை போடப்பட்டது அதிகாரத்தை கர்த்தர் கையில கொடுத்துட்டாரு. அந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும், உபயோகிக்கணும். உபயோகிக்கலாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டார். அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையின்படி அப்படியே நாம பின்பற்றுமானால் கர்த்தர் நம்மளை வாளாக்காமல் தலையாக்கி விடுவார். நம்ம கீழாகாதபடி கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரா? மேலாக்குவார். அது எந்த வித சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி சங்கீதம் 23 கடைசி வசனம் படிங்க. சங்கீதம் 23 கடைசி வசனம். சங்கீதம் 23 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என்னை தொடரும். நான் கர்த்தரை வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு இன்னொரு வாக்குத்த வசனம். இது நாள் வரைக்கும் ஆசீர்வாதத்தை நீங்க தேடி தேடி ஓடிட்டு இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, அந்த வசனத்தை மறுபடியும் பாடிங்க பிரதர். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்ன பண்ணுமா? என்னை தொடரும். உங்களை தொடர போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளுக்கு அப்புறம் நல்ல பயங்கரமான ஆசீர்வாதத்தால உங்களை நிரப்ப போகிறார். அதுல எந்தவித சந்தேகம் நன்மை, கர்த்தருடைய நன்மை. சங்கீதம் 128 சொல்றாரு, கர்த்தர் சீயோன்ல இருந்து உன்னை என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிப்பார். அதுக்குதான் இந்த கூடுகையில இந்த உபவாச ஜெபத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் அந்த நாள்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அப்போ வாழ்நாள் முழுதும், ஒரு நாள் 2 நாள் இல்ல, உங்க ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வாழ்நாள் முழுதும் உன்னை ஆசீர்வதிக்க நன்மையின் கிருபையினால் கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். இத்தனை நாள் நாம ஆசீர்வாதத்தை தேடி போனா, ஆனால் ஆண்டவர் சொல்ற ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆகையினால நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம பயந்தோம்னா வந்தது வம்பு. ஆகையினால ஆண்டவர் சொல்ற அந்த 3 வாக்குத்த வசனத்தையும் பிடிச்சு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண, அந்த வாக்குத்த வசனத்தை நோட் பண்ணி வச்சு ஒவ்வொரு நாளும் உங்க வலது கையை வச்சு, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வல்லமை என் மேல இறங்கிட்ட ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா அந்த வல்லமை இறங்கி கிரியை செய்யறது நீங்க காண முடியும். அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அந்த வார்த்தையில என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. ஆண்டவர் ஜீவன், அந்த வாக்குத்த வசனம் ஜீவனுள்ளதா இருக்கிறது.
ஆகையினால இந்த வாக்குத்த வசனத்தை நம்ம விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுத்த இந்த 3 வாக்குத்த வசனத்தை கொடுத்து அன்றே சொல்லியிருக்கப்பா, நான் சிங்கத்தின் மேல் விரியன் பாம்பின் மேல நடந்து வாழ சொல்லிட்டு வலு சிறப்பத்தை மீழ்த்து போடுவேன்னு சொல்லியிருக்கப்பா, அந்த மீழ்த்து போடு வல்லமை எனக்கு தாராண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த நாளும் விட்டு விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த 3 வாக்குத்த வசனத்தையும் அதை கை வச்சு ஜெபிக்க என்ன கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யறது நீங்க காண முடியும். உங்க வாழ்க்கையில தலைகீழாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற, இந்த உபவாச நாளுக்கு அப்புறம் கர்த்தர் நான் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்வேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்பொழுது இன்னொரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த வாக்குத்த வசனத்தை விட்டுறாங்க. இது கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்த வசனம். இது தீர்க்க தரிசனமான வாசனம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. நீங்க எவ்வளவோ துக்கத்துல வந்திருக்கலாம், எவ்வளவு துக்கத்தை இந்த வருஷம் வரைக்கும் கடந்து வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, மெய்யாக உண்மையாகவே கர்த்தரே 2 தடவை சொல்லுகிறார். தீர்க்க தரிசன வசனமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த வாக்குத்த வசனத்தை. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் எதுவா இருந்தாலும் என்ன பண்ணிடுமா, சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அது எந்தவித சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் ஒரு நாள் சொன்னதுதான். நீங்க ஒரு காலத்துல இது வரைக்கும் நீங்க அழுது புலம்பி இருப்பீங்க. நீங்க அழுது புலம்புறத பார்த்து உலகம் எல்லாம் சந்தோஷப்பட்டு கேவலப்பட்டு உங்களை நல்ல துக்கத்தோட உங்களை இன்னும் துக்கம் அதிகப்படுத்திருக்கோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்க துக்கத்தை எல்லாத்தையும் உபவாச நாளுக்கு பிற்பாடு என்னவா மாத்த போறாரா, சந்தோஷமாய் மாத்த போறார். அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க சிஸ்டர். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பாஸ்டர் சொல்ற வார்த்தை இல்ல. மெய்யாக உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வாக்குத்தக்க வசனமா பேசிட்டு இருக்கிறார். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். நீங்க அதை பார்த்து துக்கப்படுவீங்க. உலகம் சந்தோஷப்படுறதுனால ஐயோ என்ன நம்ம இவ்வளவு தூரம் உண்மையா இருந்தாலும் நம்மள கேவலமா பேசுறேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அதனால நீங்க துக்கப்படுவீங்க. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுபடி கர்த்தர் ஒரு டைமை வச்சுட்டார். இனிமேட்டு வைக்க போறது இல்ல. ஆண்டவர் முத்திரை குத்திட்டார். உங்கள் துக்க நாட்கள் எல்லாத்தையும் நீங்க எந்த அளவுக்கு துக்கப்பட்டீங்களோ அந்த துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தின் நாட்காக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. எப்பன்னு கேட்டீங்கன்னா இந்த வாக்குத்த வசனத்தை நீங்க பிடிச்சு செபிக்கும் பொழுது, இது கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்த வசனம். இது ஒரு மனுஷ சத்தமே அல்ல. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறத நான் அப்படியே சொல்லி கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆகையினால இந்த வாக்குத்த வசனத்தை பிடிச்சு விட்டுறீங்க போச்சு. அப்புறம் ஆசீர்வாத வழினா பாஸ்டர் கேட்க கூடாது. ஆகையினாலே ஆண்டவர், நான் முதல்ல சொன்னேன், நாமளே ஒரு வாக்குத்த வசனத்தை பிடிச்சிட்டு ஜெபம் பண்றது வேற, கர்த்தர் ஒரு வாக்குத்த வசனத்தை கொடுத்து ஜெபம் பண்ணு சொல்றது வேற. ரெண்டுக்கு என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. இது பரிசுத்தாவே நம்ம கொடுக்கிற கிஃப்ட். அல்லேலூயா. என் பிள்ளைங்க பட்ட பாடுகள்லாம் போதும், பட்ட இதெல்லாம் போதும், இனி அவர்கள் துக்கத்தை நான் சந்தோஷமா தான் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்க வேலையில ஒரு சந்தோஷம், உங்க பிரச்சனையில ஒரு சந்தோஷத்தை கர்த்தரால மாற்ற முடியும். அல்லேலூயா. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாளிலிருந்து ஒரு பொறுப்பை கர்த்தர் எடுக்க விரும்புகிறார். உங்களை ஒரு பொறுப்பாய் உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள விரும்புகிறாரு. முற்றிலும் அவரை சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிற நான் என்ன பண்ண மாட்டேன், தாழ்ச்சிங்கிற சரித்திரம் வராதுங்க. இதை நான் உறுதியாய் சொல்ல முடியும். அல்லேலூயா. இந்த வாக்குத்த வசனத்தை மட்டும் மீண்டும் நான் எச்சரிப்பு சொல்ல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்குத்த வசனத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்த வசனம், இதை கை வச்சு டெய்லி ஒவ்வொரு நாளும் விசுவாசோட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வாக்குத்த வசனம் கொடுத்தீரே, இந்த வாக்குத்த வசனத்தின்படி எனக்கு கிரியை செய்ததுக்காக உமக்கே ஸ்தோத்திரம். அதுதான் முக்கியம். இந்த வாக்குத்த வசனத்தை உங்க வலது கை வச்சு ஜெபம் பண்றது பெரிய காரியம் இல்ல. அதுக்கு ஜெபம் பண்ண உடனே விசுவாசம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ண, நன்றி செலுத்தணும். இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகும்படி நீ செய்ததுக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. எவ்வளவு தூரம் உங்களால நன்றி செலுத்த முடியுமா அவ்வளவு தூரத்துல சீக்கிரத்துல உங்கள் ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு அருகாமையில வந்துவிடும். இதை வேற ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாஸ்டிங் ஜெபத்துல நீங்க ஒப்புக்கொண்டு ஜெபம் பண்ணும் போது, இந்த வாக்குத்த வசனத்தை பிடிச்சு ஜெபம் போது, நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள
இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்கு போயிடுவார். அல்லேலூயா. அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது.